ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த கிளாஸில் நாம் சயின்டிஃபிக் நாலேஜ் மற்றும் சயின்டிஃபிக் டெம்பரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான புரிதலை ஃபுல்லாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். வாங்க தெளிவாக பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எதை பார்க்குறோன்னா சயின்டிஃபிக் டெம்பர் மற்றும் சயின்டிஃபிக் நாலேஜ் எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்தியாவில் நம்மளுக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கிறது உணவு, இருப்பிடம், மேலும் தண்ணீர் அல்ல ஊட்டச்சத்து, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, வேலையின்மை, திறன் மேம்பாடு இதெல்லாம் குறையாக இருக்குது. மேலும் மூட நம்பிக்கையில் அதிகமாக வளர்ந்து வருகிறது. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அறிவியல் என்பது ஒன்றும் இல்லை, நீங்கள் உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதுதான் அறிவியல்னு சொல்லுவாங்க. அதே அறிவியல் முறைன்னு சொல்லுவாங்க. அறிவியல் ஸ்டெப்பு, சிஸ்டமேட்டிக் அறிவியல்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அறிவியல் முறையில் எப்படி படிப்படியாக அடுத்த ஸ்டெப்புக்கு கடத்துவதுன்னா அறிவியல் முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு அறிவியல் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்க. கவனித்த பின்பு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க. ஆராய்ச்சி பண்ண அதுக்கான ஒரு வரையறை இல்லை கருதுகோள் ஒரு இது செயல்படுத்துகிறீங்க. அடுத்தது அதையே நீங்கள் இன்னொரு வாட்டி பரிசோதனை செஞ்சு பார்க்குறீங்க. பரிசோதனை செஞ்சுட்டு அதை இன்னொரு வாட்டி ஆய்வுக்கு உட்படுத்துறீங்க. பகுப்பாய்வு பண்ணிவிட்டு அதில் தான் ஃபைனலாக முடிவே எடுக்கிறீங்க. இதுதான் ஒரு சயின்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டமு. இப்போ தான் மெயினான விஷயமா வந்திருக்கோம். இதில் அறிவியல் அறிவும் உணர்வும் எப்படி பங்கு கொள்ளுது. இப்போ அறிவியல் அறிவுன்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அறிவியல்னால் என்னன்னு தெரியும், அதில் அறிவு இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பரிணாம வளர்ச்சி, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களோட பேர்லேருந்து அவங்களோட இமேஜினேஷன் வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு வரையறையை எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அது அறிவு, அதை பற்றின புரிதல். ஓகேவா? இப்போ அதே உணர்வுன்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் அதே இன்னொரு வாட்டி ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அதே அறிவியல் சிஸ்டமேட்டிக் உணர்வை வச்சு நீங்கள் அந்த பகுப்பாய்வு பண்ண அதே மனித பரிணாம நிலையை திருப்பி ஒரு வாட்டி ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வேறு மாதிரி முடிவு வந்துச்சுன்னா அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அதில் ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இதில் அறிவியல் அறிவோட அறிவியல் உணர்வு தான் முக்கியமானது. ஏன்னா இப்போ அறிவியல் படி நீங்கள் சூரியன் சூரிய குடும்பத்திலேயே 99.8% என்றால் நீங்கள் அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு மதிப்பு. திருப்பி அதை அறிவியல் உணர்வு படி நீங்கள் அதை மாற்றி காட்ட முடிஞ்சால் அது உங்களால் அறிவியல் உணர்வு அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அறிவியல் உணர்வில் தான் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஏன்னா அறிவியல் உணர்வு இருக்கிறவங்க தான் சோசியலிசம் பார்த்தோம்னா மூட நம்பிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி மாறுதுன்னு கேள்வி கேட்பாங்க. அது எப்படி சரியாக இருக்குமான்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அறிவியல் உணர்வால் முதலில் ஜவஹர்லால் நேரு 1946ஆம் ஆண்டு தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் வெளியிட்ட அந்த வேர்ட்ஸை. அந்த அறிவியல் உணர்வு இருக்கிறவங்க எந்த மாதிரிலாம் செயல்படுவாங்க பார்த்தோம்னா, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை எப்பவும் விமர்சிப்பாங்க. மேலும் முந்தைய அந்த அறிவியல் முடிவு மாற்றும் முறைக்கு மாற்ற முடியும் என்று நம்புவாங்க. அதுபோக கடினமான ஒழுக்கம் அவர்களிடம் இருக்கும். அதில் சோதனை மூலமாக தான் இது கரெக்டு, இது தப்புன்னு சொல்லுவாங்க. அதில் புதிய அறிவை அதில் புகுத்த பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கேள்வி கேட்டு அவங்க அதை பற்றி பேசிக்கினே இருப்பாங்க. இந்த அறிவியல் உணர்வை பேசுகிற அரசியலமைப்பு பிரிவு 51A(H) தான். இதில் அறிவியல் உணர்வு மற்றும் மனிதநேயம், விசாரணை, சீர்திருத்தம் பற்றி பேசியிருப்பாங்க. மேலும் இந்த அறிவியல் உணர்வு வந்ததுலேருந்து சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட அறிவியல் சயின்டிஃபிக் பாலிசிஸ்ன்னு பார்த்தோம்னா சயின்டிஃபிக் பாலிசி ரிசொல்யூஷன் 1958, டெக்னாலஜி பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1983, அல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி 2003, அல்ல சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் பாலிசி 2013, அல்ல சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் பாலிசி 2020. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று தி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் 2014 கொண்டு வந்திருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் 20 நம்ம நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டேவாக கருதுகிறோம். ஃபைனலாக நம்ம இந்த சயின்டிஃபிக் டெம்பரோட முக்கியமான 6 பில்லர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஒன்று லிட்ரஸி, அல்ல ஆட்டிடியூட், அல்ல மெத்தட், அல்ல பர்செப்ஷன் அண்ட் ஹேபிட் அண்ட் திங்கிங் தான் இதோட 6 பில்லர்ஸாக கருதப்படுது. இதெல்லாம் ஃபைனலாக எங்கே போய் முடியும்னா தேசப்பற்றில் தான் போய் நிற்கும். அதனால் நீங்கள் முக்கியமாக உணர வேண்டியது சயின்டிஃபிக் நாலேஜ் மற்றும் சயின்டிஃபிக் டெம்பரை தான்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நல்லா திங்கிங் ஃபுல்லான வீடியோவை பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.